வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ராஜேஷோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதை இப்போ என்னால் எதையுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் இப்போ மண்டபத்துக்கு போகணும், அங்கே எல்லோரும் என்னை தேடிட்டு இருப்பாங்க, முகூர்த்த டைம் வேறு நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜேஷோட அம்மா உன்னை இங்கேருந்து போக விட்டாதானே அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட கதவை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு கத்தி எடுத்து, நீ இங்கேருந்து ஒரு அடி நகர்ந்தால் கூட நான் என் கழுத்தை அறுத்துப்பேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணியை ரொம்ப மிரட்டிட்டு இருக்காங்க. கண்மணி என்ன பண்ணுறதுனே புரியாமல், அதை தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, வழி விடுங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்ல, ஒரு அடி எடுத்து வச்சா கூட நான் என் கழுத்தை அறுத்துப்பேன், கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே வீரா அவங்க அம்மா எல்லோரும் ரொம்ப பயத்தோடு நின்றுட்டுருக்காங்க. ராகவன் மணமேடையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்மணியை கூப்பிடுவாங்க, இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ வீரா சரிம்மா நம்ம ராமச்சந்திரன் சார்கிட்டையாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படியே ரொம்ப தயங்கிக்கிட்டே கிட்ட போய் நிற்கிறாங்க. வள்ளி உங்கள் அக்கா கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு மனசில் யோசிச்சுக்கிட்டு, என்ன விஷயம், என்ன பொண்ணு எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. டைம் ஆகுது, இன்னும் உங்கள் அக்கா ரெடி ஆகலையா, எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வீரா ரொம்ப தயங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. வந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, நான் உங்கள் அக்கா எங்கன்னு கேட்டுட்ருக்கேன், நீ என்னடானா வந்துருவான்னு சொல்லிட்டுருக்க, எங்கே போயிருக்கா, இப்போ முகூர்த்த நேரத்தை வச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வீராவோட அம்மா, இல்லை இங்கே பக்கத்தில் தான் போயிருக்கா, வந்துருவா அப்படின்னு சொல்ல, எங்கே போயிருக்கான்னு தெரியல, ஆனால் வந்துருவான்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன உங்கள் அக்கா ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் கோவப்படுறாங்க. வள்ளி என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்க, அண்ணா என் மேலே ஏன் நான் கோவப்படுறேன், அவங்கக்கிட்ட கேளு, கண்மணி எங்கன்னு கேளு, பொண்ணு காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராமச்சந்திரன் வீரா என்னம்மா ஆச்சு, என்ன விஷயம் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்மணியை காணோம் அப்படின்னு சொல்ல, சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தோம், காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளி அவள் கண்டிப்பாக ஓடி போயிட்டுருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஓடி போயிட்டுருக்கா, இப்படி எல்லோரும் முன்னாடியே நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலே அப்படின்லாம் ரொம்ப பேசுகிறாங்க, கண்மணியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்களை மாதிரி குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துகிட்டு இப்போ எங்கள் அண்ணன் தான் அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்லாம் ரொம்ப பேசுகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் தேவையில்லாமல் வார்த்தையை விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் ஓடி தான் போயிட்டா அப்படின்னு வள்ளி சொல்ல வீராக்கு கோவம் வருது. இங்கே பாருங்கள், கண்மணி அப்படியெல்லாம் பண்ணுறவ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எங்கே போயிட்டா, முகூர்த்த நேரத்தில் எங்கே போயிருப்பா உங்கள் அக்கா அப்படின்னா கேட்க, அவள் கண்டிப்பாக ஓடிலாம் போயிருக்க மாட்டா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்ல, உடனே ராமச்சந்திரன் சரிப்பா எல்லோரும் வெளியில் போயிட்டு பாருங்கள், எங்கேயாவது சிசிடிவி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வீரா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, எப்படியாவது முகூர்த்த நேரத்துக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருப்பாரு. வீரா ரொம்ப டென்ஷனாக கண்மணிக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த மாறன் நேராக வீரா கிட்ட கேட்குறாங்க, ஏய் ஒழுங்காக உண்மையை சொல்லு, உங்கள் அக்காவுக்கு உண்மையாகவே விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை இந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வீரா இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, எங்கள் அக்கா அப்படிலாம் ஓடி போகிற பொண்ணு கிடையாது, அதுக்காகவே இந்த கல்யாணத்தை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணும், இப்படிலாம் பேசாதனே அப்படின்னு வீரா ரொம்ப ஃபீல் பண்ணி பேச, அப்போது மாறன் இங்கே பாரு, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் கேட்கல, நான் சாதாரணமாக தான் கேட்டேன், சரி நீ கவலைப்படாத, எப்படியாவது உங்கள் அக்காவை நான் கண்டுபிடிச்சி தேடி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க போகும்போது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிருந்தா கிட்ட கேட்குறாங்க, கடைசியாக என்ன தான் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வந்திருக்கா, அதை மட்டும்தான் பார்த்துருக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போது கால் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. காலும் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் ரீச் ஆகலை, கால் போய்கிட்டே இருக்கு ஆனால் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறன் அங்கேருந்து நேராக மேலே ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு போயிட்டு அந்த ரூமில் கண்மணியோட மொபைல் இருக்கும், அதை எடுத்து கடைசியாக யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கால் பண்ணுறாங்க. அந்த லேண்ட்லைன் நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணி இது எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மாறன் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே ராஜேஷோட அம்மா
பயங்கரமாக வந்து கண்மணி வந்து மிரட்டிட்டு இருப்பாங்க. கதவு லாக் ஆனதுனால டாக்டரு, நர்ஸுங்க எல்லாருமே வந்து கதவு வந்து ரொம்ப நேரமாக தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அத்தை எல்லாரும் வந்து வந்துட்டாங்க, இது வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், தயவு செஞ்சு கதவை திறங்க அத்தை, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மாறனும் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. மாறன் வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உள்ள பேஷண்ட்டும் அட்டெண்டரும் வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க, உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு மாறன் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவை இடித்து தள்ளி உள்ளே போகிறாங்க. உள்ளே மாறனை பார்த்த உடனே வந்து ராஜேஷோட அம்மா வந்துட்டு கண்மணியோட கழுத்தில் வந்து கத்தியை வச்சிட்றாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.